ஹாய்ங்க. குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு நெய்வேத்தியத்துக்காக தாங்க இன்றைக்கி நான் கேசரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு பொருளும் எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? 1/4 கிலோ ரவைக்கு வந்து 3/4 கிலோ சீனி எடுத்திருக்கோம். உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக சாப்பிடுவோம், அதனால் எடுத்துருக்கோம். ஆனால் இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எடுத்துருக்கோமா? அடுத்து வந்து கோல்டு வினர் ஆயில் எடுத்திருக்கேங்க. அது ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அந்த பாருங்கள் 500 ml போட்டிருக்கா. அப்புறம் நெய் வாங்கியிருக்கேங்க. அது ஒரு 200 ml நெய்ங்க. இதெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரவையை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்கங்க. அதுக்கப்புறம் வந்து அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு முந்திரி கிஸ்மிஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்கங்க. அதே பாத்திரத்தில் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து 1/4 கிலோ ரவை எடுத்தாலும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு, கேசரி பவுடர். சால்ட் வந்து நல்லா ஸ்வீட் தூக்கி கொடுக்கும் அதனால். அப்புறம் அது நல்லா கொதிக்கவும் நம்ம ரவை வச்சுருந்தோம்ல, வறுத்த ரவை, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கணும். ஏன்னா அது வந்து கெட்டிப்பட்டுரும். கெட்டிப்படாமல் கிளறணும். அப்புறம் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. அது அப்படியே தெறிக்குது பயங்கரமாக. இங்கே பார்த்தீங்களா, நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சா? இந்த டைம் வந்து சீனி சேர்த்துக்கணும். சீனி சேர்த்ததுமே நல்லாவே மெல்ட் ஆச்சு. அதுவும் நல்லா அப்சர்வ் ஆகணும். அந்தளவுக்கு கைவிடாமல் கிளறணுங்க. இந்த பாருங்கள், கிளறியாச்சு. இதுவும் அப்சர்வ் ஆயிடுச்சா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கோல்டு வினர் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் ஃபுல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இந்த ஆயில் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகும். நம்ம கிளறி விடவே அப்சர்வ் ஆகும். அப்படியே விட்டுறக்கூடாது, கட்டி தட்டி போயிடும், அடியிலே அடி பிடிச்சிரும். கேசரி வந்து இப்படி தாங்க கிண்டணும் எப்பயுமே. இதுதான் செட்டி நாட்டுகளில் கிண்டுற கேசரி. இது 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, 1000 பேருக்கு கேசரி செய்யணும்னா நீங்கள் இப்போ செய்கிற காலங்களுக்கு நிறைய ரவை எல்லாமே சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல சும்மா 3 கிலோ ரவையிலே 1000 பேருக்கு பந்தி பருப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இடையில அம்மாவும் பேசியிருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து நான் கேசரி முடிய போதுங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு கட்டாயம் அதை நல்லதா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிவிங்க எங்களுக்கு. எண்ணெய் நிறைய எண்ணெய் ஊற்றுறாங்களே, எண்ணெய் எப்படி நெய் ஊற்றுறாங்கன்னா இதனுடைய பக்குவம் இதுதான். இதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு மைசூர் பாகும் செஞ்சு அப்புறம் எதுவுமே 1 பங்கு ரவைனா 3 பங்கு ஜீனி, 3 பங்கு எண்ணெய் நெய் இருக்கணும், கலந்து இருக்கணும். இதுதான் ஸ்வீட்டுக்கு செய்ய வேண்டிய இது பக்குவம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா 10 நாள் என்ன 15 நாளைக்கே வச்சு சாப்பிட்லாமுங்க. கை மட்டும் படாமல் ஸ்பூனாக வச்சு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு இதை சாப்பிட்டா இன்னும் செய்யுமோ, நிறைய இதில் ஆயில் இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே, எதுவுமே நினைக்காதே. பிள்ளைகள்லாம் இதை சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. எல்லா பிள்ளையும் நல்லா இருப்பாங்க.